கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல பரக்கத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். நீங்க இதை கடைபிடித்து வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நிச்சயமாக உங்க வீட்டுல பரக்கத் நிரம்பி இருக்கும், பிரச்சனைகள் எதுவுமே வராது, செல்வம் பெருக்கெடுக்கும், உங்களுடைய எல்லா கஷ்டங்களுமே குடும்பத்திலிருந்து போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. இதை கண்டிப்பாக நீங்க கடைபிடிங்க. நிறைய பேத்துக்கு இது தெரியாமல் இருக்கிறது, இதுல அசால்ட்டா இருக்கிறாங்க. அதனாலதான் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தரித்திரங்கள் இருக்கு, வறுமை கொண்டிருக்குது, நிம்மதியே கிடையாது. வீட்டுக்கு வந்தாவே என்ன பண்றாங்க, வெளியே போனா இருக்கக்கூடிய சந்தோஷம் கூட வீட்டுல இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுலதான் அதிகமான நேரம் இருக்கிறோம். நமக்கு இந்த உலகத்துல ரொம்ப சிறந்த இடம்னு பார்த்தா நாம இருக்கக்கூடிய வீடாக இருக்கணும். அப்படி நம்ம வீடு இருக்கணும்னா நீங்க இந்த விஷயத்தை வீட்டுல செய்துவாங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதன் காரணமாக கூட இந்த வீடியோ மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் அதை கடைபிடித்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும், அந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதற்கு நீங்க ஒரு காரணமாக இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் துவா செய்ய சொல்லிட்டே இருக்கீங்க. கமெண்ட்ல நம்ம எல்லாமே படிச்சு நீங்க கேட்பதை போலவே அல்லாஹ்விடத்துல கேட்டு வருகிறேன். அல்லாஹ் உங்களுடைய கடன்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவான். நீங்க நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வச்சிருப்பான். அந்த நேரத்துல உங்களுக்கு நிச்சயமாக அது சிறந்த முறையில அல்லாஹ் தந்துருவானாக. உங்களுடைய துவால நீங்க என்னையும் சேர்த்திக் கொள்ளுங்க. வாங்க இப்ப நம்ம அந்த விஷயத்தை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நம்ம வீட்டுல சில தப்புகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அந்த தவறுகளை நம்ம திருத்திக் கொள்ளணும். முதல்ல அதை பார்த்துடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு வீட்டுல நாயும் உருவப்படமும் இருக்கோ அங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தெரியாமல் சில வீடுகள்ல என்ன பண்றாங்க, நாய் வளர்த்துறாங்க. அது கூட சிலர் தான் தெரியாம பண்றாங்க. ஆனா உருவப்படம் அப்படிங்கிறது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, முதல்ல போட்டோ எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் மாட்டவே மாட்டாங்க எங்கேயுமே முஸ்லிம்கள் வீட்டுல. இப்ப எல்லாம் போட்டோ ஃப்ரேமவே கிஃப்டா கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்துருச்சு. உள்ள ஹால்ல என்டர் ஆனாவே என்ன பண்றாங்க, போட்டோ ஃப்ரேம்ல வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மலக்குமார்கள் வராட்டினா நம்ம வீட்டுல எங்கிருந்து பரக்கத்து வரும்? பரக்கத்து வராது. அதனால போட்டோலாம் வச்சுக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க மாட்டி வைக்கிற பழக்கத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் மேல போட்டோக்கே இப்படின்னா டிவிக்கு என்ன சொல்றது, எல்லார் வீட்லயும் பெரிய பெரிய டிவியா இருக்கு. ஹால்ல டிவியை கொண்டுதான் அலங்கரிக்கிறாங்க. கதவை திறந்தனுமே டிவி தான் முன்னாடி தெரியுது. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாசல்ல ஒரு ஆயத்துல் குர்சி இது ஓதி வச்சிருப்பாங்க, பிஸ்மில்லா போட்டிருப்பாங்க, மாஷா அல்லாஹ் போட்டிருப்பாங்க. இப்ப எல்லாம் அது ரொம்பவே குறைவாயிருச்சு. அதுக்கு எல்லாத்துக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு, முசீபத்தான விஷயங்கள் தான் நிறைய வீடுகள்ல வந்திருக்குது. இப்படிப்பட்ட வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மலக்குமார்களே வரலைன்னா பரக்கத்து இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம உட்காந்து என்ன பண்ணாலும் அது ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல உட்காந்துட்டு நம்ம எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த பரக்கத்தை. அதனால முதல்ல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா அதை தவிர்த்து கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய வீடுகளை கபர்ஸ்தனமாக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கபர்ஸ்தனம்னா என்ன, மௌத்தானவங்களை அடக்கம் செய்யக்கூடிய இடம். அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டை ஆக்கி கொள்ளாதீங்க. குர்ஆன் ஓதுவதன் மூலமாகத்தான் நம்மளுடைய வீடு என்ன ஆகுது, புத்துணர்ச்சி படுது. அதனால நம்ம என்ன பண்ணணும், குர்ஆன் ஓதணும். அதிகமாக வீட்டுல குர்ஆன் ஓதுங்க. ஆனா ரம்ஜான்ல ஓதுனா இந்த ரம்ஜான் வரையும் ஓதுறதே கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் என்ன பண்றாங்க, வருஷத்துக்கு ஒரு ரம்ஜான்ல தான் எடுக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல உதாரணம் என்னன்னு சொல்லலாம். அப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பரக்கத்து வந்தா போதுமா? ரம்ஜான்ல மட்டும் நம்ம நிம்மதியா இருந்தா போதுமா? காசு கிடைச்சா போதுமானா கிடையாது. நமக்கு எப்போதுமே நிம்மதி இருக்கணும், பரக்கத்து இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், முசீபத் இருக்கக்கூடாது, ஷைத்தான் இருக்கக்கூடாது, சண்டை வரக்கூடாதுன்னா நீங்க எப்போதும் அதிகமாக குர்ஆனை ஓதிவாங்க. அதற்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. இது ஒரு உண்மை சம்பவம். இது நமக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கும். அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஒரு குடும்பம் இருக்காங்க. அவங்க எப்பயுமே எந்த ஒரு விசேஷம்னாலும் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹஜரத்தை, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஹஜரத்தை தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவர்களை இல்லாம எந்த ஒரு விசேஷமும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க ஹஜரத்தை. ஹஜரத் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, அந்த கணவர் என்ன பண்ணிருக்காங்க, மனைவிட்ட ஒரு பணத்தை கொடுத்து இந்த இதை பத்திரமா வைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மனைவி என்ன பண்ணிருக்காங்க, ஹஜரத் உடனே மறந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டேபிள் மேல வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. கணவரும் போய் ஹஜரத்தை வரவேற்கிறாங்க, மனைவியும் ஹஜரத்தை வரவேற்கிறாங்க. எல்லாருமே வராங்க, பேசுறாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க. எல்லாமே விருந்தோம்பெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த காசை எங்க வச்சோன்னு தேடுறாங்க. காசே கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த மனைவிக்கு ஞாபகம் வருது, கரெக்டா இந்த டேபிள்ல
ஹஜ்ரத் வரும்போது தான் நான் வந்து அந்த காசை கையில வச்சிருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டேபிள் மேல வச்சுட்டு வந்துட்டேன். அங்கதான் வந்து ஹஜ்ரத் உட்காந்துருந்தாங்க. ஆனா ஹஜ்ரத் எடுக்கக்கூடியவர் இல்லையே, இப்ப அந்த காசு அங்க இல்லையே, நம்ம எப்படி கேட்கறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நாம அப்படி யாராவது ரொம்ப நெருக்கமானவங்களா வந்துட்டு போனாங்கன்னா ஏதாவது தொலைஞ்சா கூட நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி வந்து அவங்களும் கேட்கல, அது வந்து தப்பாயிருன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள அது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. நம்ம காசு வச்சிருந்தோம், அவரு தான் வந்துட்டு போயிருக்காரு, அந்த இடத்துல அவரு தான் உட்கார்ந்து இருந்தாரு, ஆனா அந்த பணம் காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்கும்போது என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. நான் உங்கள்ட்ட ஒரு கேட்பேன், தப்பா நினைக்க வேணாம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹஜ்ரத்தும் வந்து ரொம்ப நெருங்கமானவங்கிறதுனால சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்காங்க. அப்ப அவங்க கேட்டிருக்காங்க, இப்படி நீங்க அன்னைக்கு வரும்போது நாங்க பணம் வச்சிருந்தோம், அந்த பணம் வந்து நீங்க போனதுக்கு அப்புறம் காணோம், நாங்க எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், இதுவரையும் காணோம், அது எங்க போச்சுன்னே தெரியல, அப்ப நீங்க தான் வந்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாங்க. கேட்டோம்னா ஹஜ்ரத் அழுகுறாராமா. அழுதானா என்ன அர்த்தம், அவங்க மேல நம்பிக்கை இல்லாம அழுதுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்காக அழுகல. ஹஜ்ரத் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, இத்தனை நாளா நீங்க குர்ஆன் ஓதாம இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, நான் வந்து அன்னைக்கு வந்தப்ப பணம் இருந்துச்சு அந்த டேபிள்ல, அதனால நான் என்ன பண்ணேன், அங்க பக்கத்தால வந்து குர்ஆன் செல்ஃப்ல இருந்துச்சு, அங்க வந்து குர்ஆன்ல வச்சுட்டு உங்கள்ட்ட சொல்லலாம்னு பார்த்தேன், ஆனா நீங்க உள்ள இருந்தீங்க, சரி நீங்க குர்ஆன் ஓதும் போது பார்த்திருப்பீங்க, நான் விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்த போது கூட கண்டிப்பா குர்ஆன் ஓதும் போது இன்னைக்கு சாயங்காலம் கூட பாத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன், அதனால நான் அதை என்ன பண்ணல, உங்கள்ட்ட சொல்லல, மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்க இத்தனை நாளா அந்த குர்ஆனை எடுத்து ஓதவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்பட்டு அழுகிறாரு. இந்த நிகழ்வு நமக்கு என்ன காட்டுதுன்னா, பல நாட்களாக அந்த அளவுக்கு வந்து மக்கள் என்ன பண்றாங்க, குர்ஆனை வந்து ஓதுறது இல்ல அப்படிங்கறதை வந்து காட்டுது. எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா 3-4 குர்ஆன் வச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு ஹஜ்ஜுக்கு யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே குர்ஆனை வாங்கி கொடுக்கறதும், தசூமணி வாங்கி கொடுக்கறதும், முசல்லா வாங்கி கொடுக்கறதும் எதுக்காக, அவங்களுக்கு நன்மை கிடைக்கட்டும். அந்த குர்ஆன்ல ஓதுனா நம்ம ஓதக்கூடிய நன்மை அவங்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும், அதுல அவங்களுக்கும் பரக்கத்து இருக்கு, நமக்கும் பரக்கத்து இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. நாம என்ன பண்றோம், சும்மா வாங்கி வாங்கி வச்சுக்கிறோம். ஆளுக்கு ஒரு குர்ஆன் வாங்கி வச்சிருக்கோம். ஆனா டெய்லி ஒரு தடவையாவது அந்த குர்ஆன் எடுத்து ஓதுறோமானா கிடையாது. சிலர் வந்து டவுட் கேட்டிருக்காங்க எங்கிட்ட, தெரியாம குர்ஆன் கை தவறி கீழே விழுந்துருச்சாமா, அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், நான் அதுக்கு இப்படி பண்ணா பரவாயில்லையா, அப்படி பண்ணா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பரிகாரம்னு கேக்குறாங்க. ஆனா நமக்கு ஹதீஸ்ல பார்த்தா சஹீஹான அறிவிப்புல அப்படி எந்த அறிவிப்பும் இல்ல, குர்ஆன் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யணும்ட்டு. குர்ஆன் நீங்க கீழே விழுகுதுன்னா தெரியாம கை தவறி விழுகுது. அல்லாஹும் நம்ம தெரியாம செய்யக்கூடிய தவறுகளை பார்த்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அவனுக்கு தெரியும். ஒரு அடியான் வந்து தெரியாம தவறு செய்யறது கூட அல்லாஹுடைய நாட்டத்துல இருக்குதான். அப்படி தெரியாம தவறு செஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், அதுல மன்னிப்பு கேட்கிறானா, அதுல எந்த விதமாக நடந்து கொள்றான், அதற்காக வருத்தப்படுறானா அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பான். அப்ப நம்ம ஒரு குர்ஆன் தெரியாம கீழே விழுந்துருச்சு, ஒரு கித்தாபு தெரியாம கீழே விழுந்துருச்சு, தெரியாம பண்ணிட்டுமே, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நம்ம பயப்படுறோம். ஏதாவது ஒண்ணு நடந்தா போதும், நீ காலையில கீழே போட்டேல அதனாலதான் நடந்துச்சு, நீ தெரியாம கிழிச்சிட்டேல கைப்பட்டு அதனாலதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏதாவது நடந்தா அதனாலதான் இதனாலதான் அதுன்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் தெரியாம செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கிறான். ஆனா தெரிஞ்சே அந்த குர்ஆனை ஓதாம இருக்கமே, அதை யோசிச்சு பார்க்கணும். தெரியாம கீழே விழுந்து தூசி பட்டா அது பாவம் அப்படின்டா குர்ஆன் மேல, தெரிஞ்சே நம்ம அதை எடுக்காம மாசக்கணக்கா வருஷக்கணக்கா விட்டுறோம். ஒரு ரம்ஜான் முடிஞ்சு அடுத்த ரம்ஜான் வரை எடுக்காட்டினா அந்த குர்ஆன்ல உண்மையா சொல்லுங்க, தூசி பட்டிருக்குமா பட்டிருக்காதான், ஒட்டடையே அடிச்சிருக்கும், அந்த இடத்த தொடவே மாட்டாங்க. சிலர்லாம் தொடச்சு வச்சுப்பாங்க, அவ்வளவுதான், அது என்னமோ ஷோகேஸ் பொருளாட்ட. அதெல்லாம் வந்து ரொம்பவே பாவம். அதுதான் அந்த குர்ஆனை அவமதிக்கிறது. நம்ம தெரியாம கீழே போடுறதுங்கிறது கூட அவமதிக்கிறது கிடையாது, அது நம்மளே அறியாம கைத்தவறி விழுகுது. ஆனா வேணும்னே அதை எடுக்காம அவள் செய்யாம இருக்குமே, அது எப்படி இருக்கும், உனக்கு நான் மதிப்பு கொடுக்கலைங்கிற மாதிரி இருக்கும், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும், நீ எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும். நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் காப்பாற்றியவரை தவிர அதோட வந்து தொடர்பு கூட நம்மளால வைத்துக் கொள்ள முடியாது. உண்மையாக குர்ஆனோடு நம்ம தொடர்பு வைத்துக் கொள்வதுங்கிறது, அல்லாஹோடு நம்ம தொடர்பு வைத்துக் கொள்வது. தினமும் அல்லாஹும் நம்ம இடத்துல பேசுறான். அதே மாதிரி நம்ம தொழுகையோட தொடர்பு வைத்துக் கொள்வதுங்கிறது நாம அல்லாஹ் இடத்துல பேசுற மாதிரி. இப்ப உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும், அவங்கள்ட்ட நீங்க தினமும் பேசணும்னு ஆசைப்படுவீங்களா, ஆசைப்பட மாட்டீங்களா? அப்படி தினமும் பேசணும்னு ஆசைப்பட்டா நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா, அல்லாஹ் இடத்துல 5 நேரம் தொழுகை தொழுகணும். 5 நேரம் தொழுகிறது வந்து எப்படி இருக்குமாமா, நம்ம வீடு வந்து எப்படி குர்ஆனுக்கு நம்ம சொன்னோமோ அதே சிறப்பு தான் வந்து நம்ம தொழுகைக்கும் சொல்லலாம். மலக்குமார்கள் வருவாங்க, ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் நமக்கு இறங்கி கொண்டு இருக்கும். அதே போல வந்து நம்ம குர்ஆன் ஓதுறதும் அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குது. நமக்கு பிடிச்ச அல்லாஹ் இடத்துல நம்ம தொழுகை மூலமாக பேசிட்டு நாம வந்து அல்லாஹ் சொல்வதை குர்ஆன் மூலமாக செவியேற்க வேண்டும். நம்மள்ட்ட பேசணும்னு அல்லாஹ் விரும்பி அந்த குர்ஆனை இறக்கியிருக்கான். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அந்த ஒரு குர்ஆன் ஒவ்வொரு இன்சானுக்கும் இறக்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சு, மனித குலத்துக்கே இறக்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சு. அந்த 30 ஜுஸும் அல்லாஹ்
உங்கள்கிட்ட விரும்பி இருக்கான், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்பி அவன் இறக்கியிருக்கான். அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கலாமா? அதை நம்ம ஓதாம விடலாமா? வெறும் ஓதுனா பத்தாது, தர்ஜுமாக்களை கேளுங்க. நிச்சயமாக அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாசம் ரமலான்ல ஒரு குர்ஆன் உங்களால ஓத முடிஞ்சா மிச்சம் இருக்கக்கூடிய 11 மாசம் இருக்குதே மத்த நாள்லாம், அதுல ஒரு 30 ஜுசுல என்ன இருக்கக்கூடிய தமிழ கூட படிக்க முடியாதா? அரபி ஓதுறதை விட தமிழ் படிக்கிறது ஈஸி. தர்ஜுமா குர்ஆன் எடுத்து வச்சு படிங்க. இல்ல புரியலையா? புரியலைன்னா அப்துல் பாசித் அவர்களுடைய பயான்களை கேளுங்க. அவ்வளவு அருமையா அவங்களே நிறைய சூறாக்களை தப்சீர் சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்கும் போது இப்படியெல்லாம் இருக்கா ஒவ்வொரு சூறாக்கும் சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் ரீசெண்டா வல்லாதியா திலபுகா சூறா பார்த்தேன். அல்லாஹ் அக்பர், அவ்வளோ அழகான ஒரு அர்த்தத்தை சொன்னாங்க. அதை கேட்கும் போது அல்லாஹ் ஏன் அதுல அப்படி ஒரு அர்த்தத்தை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் இப்ப நான் செய்யும் போது எனக்கு திரும்ப திரும்ப அது ஞாபகம் வருது. அது கூட நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சூறால இருக்கக்கூடிய அர்த்தங்கிறது அந்த சூறாவோடு முடியறது கிடையாது. நீங்க வாழ்க்கையில செய்ய 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 உங்களுக்கு அதோட தொடர்புகளை ஏற்படுத்தும். உண்மையாலுமே குர்ஆனுடைய தஃப்சீரை கேட்கும் போதுதான் உங்களுடைய கல்வி ஞானமானது அதிகரிக்கும். நிச்சயமாக நீங்க அதை கேட்டு பாருங்க. அல்லாஹ் ஒரு அடியான் தன்னிடத்துல எப்படி இருக்கணுங்கிறதை ஒரு உதாரணம் சொல்லி சொல்றான். அதையெல்லாம் கேட்கும் போது அல்லாஹ்விற்கு நம்ம எப்படியெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குர்ஆனோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது பரக்கத் வரணும்னு நீங்க நினைச்சா உங்களிடத்துல கடமை இருந்தால் ஜக்காத்தை நிறைவேற்றுங்க. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? உண்மையாலுமே யாருமே நிறைவேற்றுறது இல்லை. உங்களிடத்துல ஜக்காத்தே கடமையாக இல்லாட்டாலும் சரி, யார் சதக்கா செய்யறாங்களோ அவர்களுடைய வருமானத்தை அல்லாஹும் பல மடங்காக்கி கொடுக்கிறான். நீ என் இடத்துல 1 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு திருப்பி 10 ரூபா கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பன்மடங்கா உங்களுக்கு கொடுப்பான். அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு மனிதன் தோட்டத்துல இருக்கிறாரு. அவருடைய தோட்டத்துக்கு மட்டுமே மேகம் மழை பெய்யுது. அதை பார்த்துட்டு இன்னொரு நண்பர் ஓடி வர்றாரு. எப்படி அந்த மேகம் அங்கிருந்து ஓடி உன்னுடைய தோட்டத்துல பெய்யுது, மத்த இடத்துல பெய்யலேன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செய்வேன். எனக்கு வரக்கூடிய காசை நான் 3ஆ பிரிப்பேன். 3ஆ பிரிச்சு 1 என் வீட்டுக்கு, 2வது நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் அந்த விவசாயத்துக்கு நான் முதலீடா போட்டுருவேன். 3வது என்ன பண்ணுவேன்னா அதை அப்படியே சதக்கா செஞ்சிருவேன். அப்ப எனக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதை 3ஆ பிரிச்சு நான் இப்படிதான் செலவு செஞ்சுட்டு வரேன். எனக்கு பார்த்தா இப்ப பரக்கத்தா இருந்துட்டே இருக்குது. எனக்கு நல்ல விளைச்சல் இருந்துட்டு எனக்கு எந்த ஒரு நஷ்டமுமே வந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சதக்காவுக்கும் ஜக்காத்துக்கும் கிடைக்கக்கூடிய சிறப்புகள். இந்த மாதிரிதான் நீங்க என்ன பண்ணும், ஜக்காத்து சதக்காவை நிறைவேற்றுவாங்க. வீட்டுல முசீபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயத்தை விட்டு விலகி இருங்க. தொழுகையும் குர்ஆனையும் அதிகமா ஓதுங்க. நாவால திக்ருகளை மொழிந்து கொண்டே இருங்க. அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருந்தா அல்லாஹுடைய புறத்துல உங்களுக்கு பரக்கத் கொண்டே இருக்கும். இதையெல்லாம் செய்யாம நம்ம பரக்கத்துக்காக வேற எதை செஞ்சும் நமக்கு பலன் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பரக்கத்தை நிரப்பமாக தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம தொடர்ந்து பலன் தரக்கூடிய விஷயத்தை தான் நம்ம தினமும் பகிர்ந்து கொண்டு வரோம். நிறைய பேர் சொல்றாங்க ஏராளமான விஷயங்களை உங்கள் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கோங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். நிறைய பேர் பலனடைந்திருக்கேன்னு சொல்றீங்க. நம்ம சஹீஹான அறிவிப்பு போடுறோம். அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு விரைவாக கொடுப்பான், சிலருக்கு தாமதமாக கொடுப்பான். ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களித்தது. அப்படிங்கும் போது நமக்கு கண்டிப்பா நிறைவேறிதான் ஆகும். அதனால நீங்க அதையெல்லாம் கடைபிடித்து வாங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய அனைத்தையும் பாருங்க. உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.